to the wonderful session of natural language processing from basics to advanced. Now I hand over the session to Bona ma'am. Ma'am. Thank you, ma'am. Good evening, students. So last class நம்ம தியரி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் பார்ட். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு எப்படி வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணுறது, வாட் ஆர் த பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு லிமிட்டட் டெக்னிக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மிஷின் லேர்னிங் படிக்கும்போது வந்துட்டு ஒரு ஒரு வெக்டர்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அண்ட் தென் ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ்னா என்னென்ன இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா, இப்போ டோக்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டோக்கனைசேஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்துட்டு கமா செப்பரேட்டட் டோக்கனைசேஷன் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஸ்பேஸ் டோக்கனைசர் பண்ணியிருக்கோம், வேர்ட் டோக்கனைஸ், சென்டென்ஸ் டோக்கனைஸ். ஸோ நம்மளுக்கு டோக்கனைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். பட் அது இல்லாம நிறைய டைப் ஆஃப் டோக்கனைசேஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா என்னோட ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசேஷன். ஸோ வாட் இஸ் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா இட் இஸ் எம்டி ஸ்பேஸ் இல்லையா? ஸோ அப்போ என்னோட வேர்ட்ஸ் வந்து எம்டி ஸ்பேசஸை ஒரு செப்பரேட்டரா எடுத்துட்டு அது என்னோட வேர்டா வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கும் இந்த நெக்ஸ்ட் வேர்டுக்கும் நடுவில் கேப் இருக்கு, எம்டி ஸ்பேசஸ் ஒயிட் ஸ்பேசஸ் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேர்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னோட டோக்கனைசேஷன் அப்ளை ஆகுது. ஸோ எப்போ எதை பேஸ் பண்ணி அப்ளை ஆகுது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஸோ அப்போ இதுக்கு எந்த மாதிரியான டோக்கனைசர் தேவை? ஸோ நம்ம சென்டென்ஸ் டோக்கனைசர் அண்ட் தென் வேர்ட் டோக்கனைசர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அதே மாதிரி இங்க என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசர். ஸோ இது எங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஸோ என்னோட எல்லா ப்ரோக்ராமே எங்க இருந்து தான் வரும் அப்படின்னா இந்த NLTK டூல் கிட்ஸ், ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் டூல் கிட். ஸோ அந்த லைப்ரரியில இருந்து என்னோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே, என்னோட பேக்கேஜஸ் எல்லாமே, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கேரி அவுட் ஆகும். ஸோ அப்போ தட் இஸ் த பேசிக் ஒன். ஸோ லைப்ரரிங்கும் போது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல என்னோட NLTK.tokenize வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசரை நான் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட NLTK பேக்கேஜ்ல இருந்து ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசரை நான் கால் பண்ணணும் அப்படிங்கும்போது தட் இஸ் த ஃபங்க்ஷன் மெத்தட். ஸோ ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசர் ஃபங்க்ஷன் அண்ட் தென் டாட் டோக்கனைஸ் ஆஃப் டெக்ஸ்ட். ஸோ நான் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹலோ வெல்கம் டு லேர்ன் NLP ஹேண்ட்ஸ் ஆன் செஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ்ல இருந்து நான் எதை பேஸ் பண்ண போறேன் அப்படின்னா டோக்கன்ஸா ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போறேன் பேஸ்ட் ஆன் த ஒயிட் ஸ்பேசஸ். ஓகேவாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஐஃபன் சிம்பிள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் அதுவும் என்னோட என்னவா மாறிக்கும் அப்படின்னா இட் இஸ் அ வேர்டா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அப்போ என்னோட வேல்யூவை நான் டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னா என்னோட ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசரை அப்ளை பண்ணேன் அப்படின்னா வாட் இஸ் த ரிசல்ட் அப்படின்னா தட் இஸ் த ரிசல்ட். ஸோ அப்போ ஹலோ அண்ட் தென் எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதை ஒரு வேர்டா கன்சிடர் பண்ணும், அண்ட் தென் வெல்கம் அண்ட் தென் டு அண்ட் தென் லேர்ன் அண்ட் NLP ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸ். ஓகேவா? So the next one is என்ன அப்படின்னா dictionary based tokenization. So generally what is dictionary ma? Anyone? What is dictionary? எப்படி அது ஒர்க் ஆகும்? It is a collection of what? Dictionary கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைத்தான்ல dictionary படிச்சிருக்கீங்களா? வேர்ட் அப்படின்னு சென்டென்ஸா நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் இல்லையா? பட் என்னோட டிக்ஷனரி பார்ட்டை ஆட் பண்ணும். ஸோ டிக்ஷனரி இஸ் நத்திங் பட் அ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பார்ஸ். ஸோ ஒரு டிக்ஷனரிங்கும் போது கீ இருக்கும், அந்த பர்டிகுலர் கீயை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ டிக்ஷனரி. டிக்ஷனரி மீன்ஸ் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பார்ஸ். ஸோ அப்போ என்னோட வேல்யூஸ் நான் கொடுக்கக்கூடிய என்னோட டேட்டா எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா என்னோட கீ அண்ட் தென் அதோட வேல்யூ பேர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அப்போ என்னோட நார்மல், அதாவது இப்போ என்னோட NLP அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல
இப்போ சென்டிமெண்ட் அனாலிசிஸா இருக்கட்டும், இல்ல நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷனா இருக்கட்டும். ஸோ அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வேர்டை வச்சுட்டு இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா, இல்ல இது வந்து குட்டா பேடா அப்படிங்கறத வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ சென்டிமெண்ட் அனாலிசிஸ் மீன்ஸ் ஒரு 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 பர்டிகுலர் ஒர்க்கை வந்து அது எப்படி நம்மள்ட்ட ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் குட்டா பேடாங்கிறத ப்ரொடக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ரிவ்யூஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த கமெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் யூசருக்கு நான் என்ன சொல்ல வரேன். ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இல்ல இந்த கமெண்ட்ஸ் குட்டா பேடா. ஸோ இந்த மாதிரியான இடம் தான் என்னோட சென்டிமெண்ட் அனாலிசிஸ். ஸோ அப்போ என்னோட ஒர்க்கு, ஸோ அந்த ஒர்க் நடக்கணும் அப்படின்னா சம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த அனாலிசிஸ் பண்ணும்போது என்னோட இண்டிவிஜுவல் வேர்டை வச்சுட்டு பண்ண முடியாது. நாட் குட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது குட்டா பேடா, பேடோட கமெண்ட். ஸோ அப்போ அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாட் குட் அப்படின்றதுக்கு குட்டுக்கு முன்னாடி நாட்ன்றது ஆட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதோட மீனிங்கே வந்து மாறிடும். ஸோ குட் அப்படின்னு போட்டிருந்தோம்னா இட் இஸ் அ பெஸ்ட், பட் நாட் குட் அப்படின்னா தட் இஸ் பேட். பட் நாட் குட் குட் அப்படின்னு மட்டும் போடாம என்னோட சென்டிமெண்ட் என்ன பண்ணுது, ரெண்டு வேர்டை ஆட் பண்ணுது, தட் இஸ் மர்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி டைம்ல தான் என்னோட டிக்ஷனரி பேஸ்ட் டோக்கனைசேஷன் வந்து ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. அண்ட் தென் ஸோ சம் ஆஃப் த வேல்யூஸ் ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுல மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டோக்கனைசர் என்னது அப்படின்னா இந்த MWE டோக்கனைசிங். ஸோ இந்த டோக்கனைசரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், சம் ஆஃப் தி டிக்ஷனரிஸ் அண்ட் என்னோட வேர்டை வந்துட்டு நான் டோக்கனைஸ் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ சம் கஸ்டம் டிக்ஷனரிஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இது வந்து நம்மளா கிரியேட் பண்ற டிக்ஷனரி தான். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்படி வேர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜம்முன்னு இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல காஷ்மீர் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சம் ஆஃப் த பிளேசஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் என்னோட டிக்ஷனரிஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சம் ஆஃப் த வேர்ட்ஸ் இங்க நான் பிளேஸை கொடுத்துருக்கேன், இல்ல நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா சம் ஆஃப் த வேர்ட்ஸுக்கு நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆஃப்டர் ஐ கிரியேட் அ டிக்ஷனரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டோக்கனைசரை இம்போர்ட் பண்ணணும், ஸோ கால் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி அந்த ஃபங்க்ஷனை நான் கால் அவுட் பண்ணணும் அப்படின்னா, தெர் ஆர் 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ஷனரி, நம்ம கொடுக்கக்கூடிய டிக்ஷனரி வேல்யூஸ், அண்ட் தென் என்னோட செப்பரேட்டர். ஸோ அந்த பர்டிகுலர் MWE டோக்கனைசருக்கு வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ஷனரி, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டிக்ஷனரி, அண்ட் தென் த செகண்ட் ஒன் இஸ் என்னோட செப்பரேட்டர். அண்ட் தென் ஸோ என்னோட இன்புட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ தட் இஸ் மை இன்புட். ஸோ காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா, அண்ட் தென் மை நேம் இஸ், அண்ட் தென் ஹி இஸ் ஃப்ரம். ஸோ இப்போ 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஜென்ரலா வேர்ட் டோக்கனைஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்றேன். அண்ட் தென் என்னோட டிக்ஷனரி பேஸ்ட் டோக்கனைசேஷன் பண்றேன். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா, தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இப்போ என்ன இருக்கு, எனக்கு இது வந்து ஜென்ரல். ஸோ இது வந்து என்னோட ஜென்ரல் டோக்கனைசேஷன் பண்ணப்போ, அப்போ ஜென்ரல் டோக்கனைசேஷன் எனக்கு என்ன ஆகும், சென்டென்ஸ் ஆர் வேர்ட் பை வேர்டா என்னோட டோக்கனைசேஷன் ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும். பட் இதுவே என்னோட டிக்ஷனரி மெத்தட்ல போட்டேன் அப்படின்னா மீனிங் ஃபுல்லா மாறுதா. இங்க ஜம்மு காஷ்மீர் தனித்தனியா இருக்குது, இங்க ஜம்மு காஷ்மீர் மீனிங் ஃபுல்லா மாறுதா. அதே மாதிரி இவங்க பேர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பர்சனோட பேர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேரை நம்ம இங்க என்ன பண்றோம், ஜாயின் பண்ணி காமிக்குது. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிக்ஷனரி பேஸ்ட் டோக்கனைசேஷன். கிளியர் ஆகுமா, புரியுதா? ஸோ ஜென்ரல் டோக்கனைசேஷன் அண்ட் தென் டிக்ஷனரி பேஸ்ட் டோக்கனைசேஷன். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். அண்ட் தென் த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரூல் பேஸ்ட் டோக்கனைசேஷன். இப்போ வந்து ஒரு கஸ்டம் ரூல்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த ரூலை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பிளிட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, தட் இஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ அப்போ வந்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த பேட்டர்ன்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் மெயில்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட பேட்டர்ன் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு நேம் இருக்கணும், அண்ட் தென் அட் சிம்பிள் இருக்கணும், அண்ட் தென் gmail.com இல்ல சம் ஆஃப் த வெப்சைட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா .com .in இது மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தட் இஸ் அ பேட்டர்ன். ஸோ அப்போ அந்த பேட்டர்ன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மீன்ஸ் அ பேட்டர்ன். ஸோ அப்போ அந்த பேட்டர்னை பிளேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டோக்கனைசேஷன் ப்ராசஸை அப்ளை பண்றேன். ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த ரூல்ஸை
பேஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தட். ஸோ அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த இன்புட்ஸ் அண்ட் தென் ஐ டிஃபைன் மை ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன். ஸோ ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா, இப்போ ஜிமெயிலுக்கு ஒரு பேட்டர்னா இருக்கும், வெப்சைட்டுக்கு ஒரு பேட்டர்னா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பேட்டர்னுக்கு நான் பி ஈக்குவல் டு என்னோட பேட்டர்னை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன்? ஸ்லாஷ் டபிள்யூ அப்படின்னா த வேர்ட். ஸோ எந்த வேர்ட் வேணாலும் இருக்கலாம். அண்ட் தென் ஆஃப்டர் தட் பிளஸ் அட் சிம்பிள் இருக்கும். அண்ட் தென் என்ன வேர்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ என்னோட அட் சிம்பிள் இருக்கு அப்படின்னா தட் இஸ் த பேட்டர்ன். ஸோ சம் ஆஃப் த வேர்ட்ஸ் இருக்கு, அட் சிம்பிள் இருக்கு, ஆஃப்டர் தட் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து பிளேஸ்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபைண்ட் ஆல் மெத்தடை நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ கால் பண்ணும்போது அது என்ன ஆகும், ஃபைண்ட் ஆல் மெத்தட் எதை கால்குலேட் பண்ணும் அப்படின்னா என்னோட பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ஒர்க் அங்கே நடந்திருக்கு. ஸோ என்னோட இன்புட் டெக்ஸ்ட்ல எந்த இடத்துக்கிட்ட இல்லை எந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அதுதான் இந்த ஒர்க். இந்த ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா நான் கொடுத்த பேட்டர்ன் என்னோட இன்புட் டெக்ஸ்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துக்கிட்ட பிளேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மேட்சஸை ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ அப்போ என்னோட மேட்சஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஆஃப் த நேம்ஸ், அதாவது கம்பெனி நேம் எதுவும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத செக் பண்ணும். அண்ட் தென் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட இமெயில் ஐடியை செக் பண்ணுது. ஸோ என்னோட சாரி இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா என்னோட வெப்சைட்ஸ் அட்ரஸ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி காமிக்குது. ஸோ தட் இஸ் த ஒன். ஸோ இஃப் அந்த பர்டிகுலர் நேம் இருக்கா, ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, தட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த கம்பெனி மெத்தட் ஆர் கம்பெனி நேம். ஓகேவா? ஸோ இந்த ஆர் சிம்பிளுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒர்க் என்ன அப்படின்னா என்னோட வெப்சைட்ஸ் என்னோட வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன். ஸோ அப்போ மொத்தமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேட்டர்னை நம்ம இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை மேம் நான் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் இல்லாமல் நான் வேற எதுவும் பேட்டர்ன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னாலும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட கம்பெனி நேம் தட் இஸ் ஜீக்ஸ் ஃபோர் ஜீக்ஸ் அப்படின்னு நான் இங்கே ஹைஃபன்ல கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ இந்த பேட்டர்னுக்கு பாருங்களேன், இந்த பேட்டர்னும் சேமா இருக்கும். ஸோ வேர்ட் மை ஹைஃபன் சம் ஆஃப் த வேர்ட் ஹைஃபன் சம் ஆஃப் த வேர்ட். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அது கம்பெனி நேம். இப்போ இதையே நான் இங்கே வந்து ஹைஃபனை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. வெறுமனையா அந்த என்னோட டோக்கன்ஸ், என்னோட வேர்ட்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். இங்க பாருங்க, இமெயில் அட்ரஸ் மட்டும் தான், என்னோட வேர்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்குமே தவிர இது எனக்கு பிரிண்ட் ஆகல. ஸோ வாட் இஸ் த ரீசன்? என்னோட பேட்டர்ன்ஸ் மேட்சிங் இல்லை. ஸோ அதனால என்னோட அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து ஒர்க் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ பேட்டர்ன்ஸ் மேட்சிங் இப்படிதான் நடக்கும். ஸோ என்னோட இன்புட் டெக்ஸ்ட்குள்ளார என்னோட டோக்கன்ஸ் எப்படி ஸ்பிளிட் அவுட் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிரஷன்ஸ் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பங்க்சுவேஷன் டோக்கனைசேஷன். ஸோ பங்க்சுவேஷன் அப்படின்னா சம் ஆஃப் த பங்க்சுவேட் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் கொஸ்டின் மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பங்க்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பங்க்சுவேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இட் இஸ் ஸ்பிளிட் அவுட் பண்றேன். ஸோ அப்போ என்னோட அந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் டபிள்யூ தட் இஸ் என்னோட வேர்ட்ஸ் மட்டும் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ என்னோட சம் ஆஃப் த ஸ்பெஷல் எம்டி ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு என்னோட டேட்டாவை, என்னோட கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவை டோக்கனைஸ் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ அப்போ தட் இஸ் அ ஒன். ஸோ என்னோட பேட்டர்ன்ல இருந்து, என்னோட இன்புட் பேட்டர்ன்ல இருந்து என்னோட பங்க்சுவேஷன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஒர்க்கை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாட் இஸ் மை ஒர்க்? டோக்கனைசேஷன். ஸோ அப்போ the tokenization is based on the punctuations marks. Okay, so that is the result. And then stemming. So
லாஸ்ட்ல தியரி கிளாஸஸ்ல நம்ம பார்த்தோம் சம் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் வேர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு அது வந்துட்டு ஒரிஜினல் வேர்டு தட் இஸ் என்னோட ஸ்டெம் வேர்ட் ரூட் வேர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி தரது தான் என்னோட ஸ்டெம்மிங்கோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ இதை ஏன் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வேர்டை வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மீனிங் தர மாதிரி இருக்கும், ப்ரிஃபிக்ஸஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு மீனிங் தர மாதிரி இருக்கும். இப்போ என்னோட ரூட் வேர்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் என்னோட கரெக்ட் மீனிங்கை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா என்னோட சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஆர் நேம்டு என்டிட்டி ரெகக்னிஷன்ல இது ஒர்க் பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வேர்டு வந்து ஒரு நேம் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து அந்த ஒர்க்கை வந்து இப்போ ப்ரீவியஸா நம்ம சொன்னதுதான். இப்போ வந்து நாட் பேட் சாரி நாட் குட் நாட் பேட் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே அதாவது நாட் குட் அப்படின்னா பேடுன்னு அர்த்தம், நாட் பேட் அப்படின்னா குட்னு அர்த்தம். பட் என்னோட வேர்ட் வந்து என்னது பேடுன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த பர்டிகுலரா ஒரு இண்டிவிஜுவல் வேர்டை மட்டும் வச்சுட்டு நம்மளால பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியே இப்போ சம் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் தென் சஃபிக்ஸஸ் வேர்ட்ஸ் இருந்துச்சுனாலும் என்னோட சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்கு அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ஸ்டெம்மிங் ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ என்னோட ஸ்டெம்மிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ஸ்டெம்மர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ டோக்கனைசேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோக்கனைசேஷன் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஸ்டெம்மிங் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெம்மர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா என்னோட போட்டர் ஸ்டெம்மர். ஸோ அப்போ என்னோட போட்டர் ஸ்டெம்மரோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபைண்ட் த ஸ்டெம்டு வேர்ட் தட் இஸ் ஒரிஜினல் வேர்ட். ஸோ அதாவது ரூட் வேர்ட் என்ன, ஸோ சம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் தென் சஃபிக்ஸஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய என்னோட ஸ்டெம் வேர்ட் ஆர் ரூட் வேர்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இதோட ஒர்க். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல் NLTKல இருந்து ஸ்டெம் லைப்ரரி நம்ம கால் பண்றோம் அண்ட் தென் வித்தின் தட் ஸ்டெம் லைப்ரரி ஐ யூஸ் த போர்ட்டர் ஸ்டெம்மர். ஸோ அப்போ போர்ட்டர் ஸ்டெம்மர் ஈக்குவல் டு போர்ட்டர் ஸ்டெம்மர்ன்ற என்னோட ஆப்ஜெக்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் அப்போ இன்புட் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் ஸ்டெம்டு வேர்ட்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த மெத்தட் ஐ யூஸ் த போர்ட்டர் ஸ்டெம்மர். ஸோ போர்ட்டர் ஸ்டெம்மர் டாட் ஸ்டெம் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ ஃபார் வேர்ட் இன் வேர்ட்ஸ் என்னோட இன்புட் வேர்ட்ஸ்ல இருந்து நான் லூப்குள்ளார யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடம் என்ன அப்படின்னா இட் இஸ் த மர்ஜிங் ஆஃப் 2 ஸ்டெப்ஸ். ஸோ என்னோட போர்ட்டர் ஸ்டெம்மரை கால் அவுட் பண்றேன் அண்ட் தென் என்னோட லூப்பிங்கை அப்ளை பண்றேன். ஸோ என்னோட லூப்பிங் மீன்ஸ் என்னோட வேர்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொன்றா ஆக்சஸ் பண்ணி அந்த ஆக்சஸ் கொண்டு போயிட்டு வேர்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட போர்ட்டர் ஸ்டெம்மர்ல பிளேஸ் பண்றேன். ஸோ அப்போ என்னோட ஒர்க் என்ன ஆகும் அப்படின்னா வாட் இஸ் த ரிசல்ட் என்னோட ஒரிஜினல் வேர்ட்ஸ் அண்ட் தென் வாட் ஆர் மை ஸ்டெம்டு வேர்ட்ஸ். ஸோ அப்போ தட் இஸ் த ரிசல்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஐஎன்சி அப்படிங்கும்போது it is the suffix. So போயிட்டு run அப்படின்றது இருக்கும் and then jumps yes போயிட்டு jump and then happily ly க்கு பதிலா li ன்னு மாறிக்கும். ஓகேவா? and then running so happily that is another one. so அப்போ என்னோட வேர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் சஃபிக்ஸஸ்க்கு பதிலா ரூல் என்ன ஸ்டெம்மிங் ரூல் இருக்கோ அதை அப்ளை பண்ணி எனக்கு காமிக்குது. And then snowball stemmer. The next one is porter stemmer பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே snowball stemmer. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ்க்கு நம்ம snowball stemmer அப்ளை பண்ணுறாங்க. ஸோ மெயினாக என்ன அப்படின்னா NLP பொறுத்த வரைக்கும் என்னோட டேட்டா செட்டில் வந்து ஒரே லாங்குவேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் NLP. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்புட் டேட்டா இப்போ ஒரு ட்விட்டர் டேட்டா எடுக்கிறோம் இல்லை FB டேட்டாவை எடுக்கிறோம். ஸோ சம் சோஷியல் மீடியாஸ் டேட்டாஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்னோட இன்புட் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கணும் இல்லை தமிழ்ல மட்டும்தான் இருக்கணும் இல்லை ஹிந்தியில மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இங்க இருக்காது. ஸோ அதனால என்னோட ஸ்னோபால் ஸ்டெம்மர் எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் இஸ் அப்ளைட் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ். ஸோ அப்போ அதனால நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டெம்மருக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் தென் என்னோட இன்புட் வேர்ட்ஸ் அண்ட் தென் ஸ்டெம்டு வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வேர்ட் எம்பெடிங்ஸ். ஓகேம்மா? ஸோ பிஃபோர் தட் எதுவும் டவுட் இருக்கா அதில்?
எதுவும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணுமா? எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்காமா? Yes. Any doubt? Shall I move on? Okay, ma'am. Okay, so the next one is word embedding. So what is word அப்படின்னா it is a individual. நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு டோக்கனை தான் நம்ம வேர்ட்னு சொல்றோம். Before that, the another one stemmer. So மாறி இருக்கு. Sorry. இன்னொன்று என்ன அப்படின்னா லான்காஸ்டர் ஸ்டெம்மர். ஸோ தட் இஸ் த அனதர் ஒன். போர்ட்டர் ஸ்டெம்மர் அண்ட் தென் ஸ்னோபால் ஸ்டெம்மர் அண்ட் தென் லான்காஸ்டர் ஸ்டெம்மர். இது எல்லாமே வந்துட்டு ஸ்டெம்மர் தான். பட் இதுல என்ன அப்படின்னா லான்காஸ்டர் ஸ்டெம்மர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா திட் இஸ் இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் ஃபிளெக்சிபிளா கரெக்டான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் இப்போ அவங்க ஹாப்பிலி அப்படி இருந்துச்சுன்னா அந்த அவுட்புட் என்ன வந்துருந்துச்சு நம்மளுக்கு, இங்க என்ன வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ அப்போ என்னோட அக்யூரேட் பத்து ஸ்டெம்மிங் நடக்கணும் அப்படின்னா என்னோட லான்காஸ்டர் ஸ்டெம்மரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த வெரி ஸ்பெஷலைஸ்டு ஒன். ஓகேவா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் எம்பெடிங். ஸோ வேர்ட் எம்பெடிங் எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து frequency of a words கண்டுபிடிச்சிருப்பீங்க and then how many times a particular word will be placed in a text or phrase paraphrase இது மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை சிம்பிளிஃபைட் பண்றதுக்காக தான் என்னோட இந்த வேர்ட் எம்பெடிங்ஸை நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ என்னோட வேர்ட் எம்பெடிங்ஸ் மீன்ஸ் நம்மளோட டேட்டா நியூமரிக்கல் ஃபார்மேட்ல அப்ளைட் ஆகுது. ஸோ என்னோட டேட்டா நியூமரிக்கல் ஃபார்ம்ல டெவலப் பண்றோம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வேர்ட் எம்பெடிங். ஸோ நம்பை யூஸ் பண்ணிக்குவோம் இங்க. ஸோ ஏன் நம்பை இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா நியூமரிக்கல் ஃபார்மேட். ஸோ என்னோட டேட்டா வந்து டெக்ஸ்டா இருக்குது, இட் இஸ் கன்வெர்டட் ஆஸ் இன்டு அ நியூமரிக்கல் ஃபார்ம். ஸோ அப்போ நியூமரிக்கல் ஃபார்ம்ன்றதுனால நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட நம்பை ஃபார்மேட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இது இது வந்து ஒன் ஹார்ட் என்கோடிங்கோட ஃபர்ஸ்ட், அதாவது வேர்ட் எம்பெடிங்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஒன் ஹார்ட் என்கோடிங். ஸோ ஒன் ஹார்ட் என்கோடிங்னா என்ன அப்படின்னா டேட்டா இருக்கு அப்படின்னா ஒன்னு டிஸ்பிளே ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோன்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 3 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கார்பஸ் மீன்ஸ் என்னோட இன்புட் டேட்டாமா. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், செகண்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ். ஸோ அப்போ இதுல ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்து நான் என்ன பண்ணிக்குவேன் பிளேஸ் அவுட் பண்ணிக்குவேன், லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவேன். இப்போ த யூனிக் வேர்ட்ஸா இருக்கணுமா அதுவும். ஸோ ரிப்பீட்டட் வேர்ட்ஸ்னா திருப்பி நான் எழுதக்கூடாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் த குயிக் பிரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப்டு ஓவர் த லேசி டாக். ஸோ இது எல்லாமே இப்போ இந்த தன்றது திருப்பி வருது இல்லையா, அதனால நான் எழுத மாட்டேன். ஓகேவா. அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா திருப்பி த வரும். ஸோ அதுவும் எழுதக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் யூனிக் வேர்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அது எத்தனை தடவை இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ல அப்பியர் ஆயிருக்கா இல்லையா, அப்பியர் ஆகிருந்தது அப்படின்னா 1, அப்பியர் ஆகல அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ நியூமரிக்கல் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றதுல என்னோட நம்பையை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஸோ யூனிக் வேர்ட்ஸுக்கு தட் இஸ் த ப்ராசஸ். ஸோ அப்போ யூனிக் வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆப்ரேஷன். ஒய் இங்க செட் ஆப்ரேஷன் கால் பண்றோம், எதுவும் ஐடியா இருக்கா? ஒய் அந்த செட் ஆபரேஷன் எதுக்குமா போடுறோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செட்? ஏன் செட் ஆபரேஷன் அங்க யூஸ் பண்றோம்? ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு லிஸ்ட் இருக்கு, செட், டப்பிள், டிக்ஷனரி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ செட் அப்படின்னா என்ன பண்ணும்னா யூனிக் வேர்ட்ஸை மட்டுமே அது எடுத்துக்கும். என்னோட இப்போ லிஸ்ட்ல வந்துட்டு மல்டிபிள் வேர்ட்ஸ், அதாவது சேம் வேர்ட் மல்டிபிள் டைம் அப்பியர் ஆயிருக்கலாம், இல்லை சேம் இன்புட் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கலாம். அதே மாதிரி டப்பிள்லையும் மல்டிபிள் டைம்ஸ் வரலாம், டிக்ஷனரிலையும் மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். பட்
இந்த கான்செப்ட் ஆஃப் செட் யூனிக் வேர்ட்ஸை மட்டும்தான் அந்த பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருந்தீங்கனாலும் ஒரு 4 5 6 6 8 8 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் எத்தனை தடவை அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்திருந்தாலும் இல்ல பர்டிகுலர் நம்பர் வந்திருந்தாலும் அது ஒரு தடவை தான் இன்புட்டா எடுத்துக்கும். ஸோ நான் கண்டுபிடிக்கிறது யூனிக் வேர்ட்ஸ். ஸோ அதனால இங்க செட்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் the next one is for sentence in corpus. அண்ட் தென் அந்த சென்டென்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி வேர்ட் பை வேர்டா எடுத்துக்கிறேன். தென் யூனிக் வேர்ட்ஸ் டாட் ஆட் word dot lower நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் lower அப்படின்னா இட் இஸ் கன்வெர்ட்டட் டு a lower letter format. And then the next one is என்னோட டிக்ஷனரிஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிக்ஷனரி அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்ட் எத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்கு, ஸோ இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட டிக்ஷனரி அப்ளை பண்ணியிருக்கேன். தென் ஒன் ஹாட் வெக்டர்ஸை நான் பிளேஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ ஒன் ஹாட் வெக்டர்ஸை நான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா what is the method? So vector equal to np dot zeros of length of unique words. ஸோ அந்த கால்குலேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட அப்பண்ட் ஆஃப் வெக்டர் மெத்தட் கொடுத்தேன்னா என்னோட வேர்டு எத்தனை வேர்டு இருக்கோ அத்தனை வேர்டும் அப்பியர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அது என்னோட டேட்டால பிளேஸ்டா இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஃபைனல் வெக்டர் தான். ஓகேவா? ஸோ என்னோட ஈச் அண்ட் எவ்ரி வேர்டையும் கால்குலேட் பண்ணி அதுல இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான வெக்டார் இது. ஸோ தட் இஸ் ஒன் ஹாட் வெக்டார். ஓகே, திஸ் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பைட் பேர் என்கோடிங். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் இல்லையா, பட் பைட் பேர் என்கோடிங் அப்படிங்கும் போது இட் இஸ் பேர் ஆஃப் தட் இஸ் லார்ஜர் செட் ஆஃப் வெக்காபுலரிஸ் ஆர் டேட்டாஸ்ல இருந்து என்னோட ஸ்மால் பார்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் நான் ரீச் பண்றதுக்கு ஈஸியான ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ற ஒன்று தான் பைட் பேர் என்கோடிங். ஓகேங்களா? ஸோ என்ன இதுல டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா இப்போ அங்க செட் வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இங்க வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். தட் இஸ் என்னோட டிக்ஷனரி ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணிருப்போம். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் த வே. அதாவது தக்கு அப்புறம் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் வருது ஒரு ஃபார்மேட், டோக்கனைசேஷனுக்கு அப்புறம் வேர்ட்ஸ் வருது 2, அண்ட் தென் இயர்க்கு அப்புறம் எத்தனை, அனாலிசிஸ்க்கு அப்புறம் என்ன. ஸோ இது மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நான் கொடுக்கறது. அதாவது இந்த கீ சாரி இந்த வேர்ட் எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் கீ, தட் இஸ் வேல்யூ. இது கீ, இது வேல்யூ. ஸோ அப்போ கீ வேல்யூ பேர் ஃபார்மேட்ல என்னோட டேட்டாவை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னோட பைட் பேர் என்கோடிங். இப்போ இந்த இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஒன் ஹாட் என்கோடிங் அப்படிங்கும் போது என்னத்துக்கு என்ன வேல்யூன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ தட் இஸ் த ஒன். ஸோ பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பைட் பேர் என்கோடிங் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் வேர்ட் எத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் த யூஸ். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிராம். ஸோ கிராமிங் படிச்சிருப்பீங்க. ஸோ யூனிகிராம், பைகிராம், ட்ரைகிராம். ஸோ இதெல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா என்எல்பியோட எல்லா அப்ளிகேஷன்ஸ் ஏரியாஸ்லையுமே அப்ளை ஆகக்கூடியதுக்கு மெயின் ஃபார் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் நேம்டு என்டிட்டி டெஃபினிஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாமே என்னோட இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்னோட என்இஆருக்கும் அண்ட் தென் சென்டிமெண்ட் அனாலிசிஸ்க்கும் நிறைய ஒர்க் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா என்னோட எல்லா பார்ட்டுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா என்கிராம் மெத்தட்ஸ். ஸோ எதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு டோக்கனா இருந்தா அது நம்ம ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். ஸோ அந்த மீனிங்கை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதுல இருந்து நான் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்பினேஷன்ஸ். இப்போ சம் ஆஃப் த வேர்ட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் தென் ஸ்பேம் ஆர் ஸ்பேம் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பேம், நாட் ஸ்பேம், அண்ட் தென் ரியல் டேட்டா ஆர் சம் டேட்டாஸ், ஸோ சம் அன்வான்டட் டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஏரியாஸ்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ அந்த காம்பினேஷன்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் என்னோட கிராம்ஸ்.
இப்போ ஈச் அண்ட் எவ்ரி டோக்கன்ஸா இருக்கதா நான் கம்பைன் பண்ணி வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ n equal to 1 கொடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூனிகிராம். ஸோ ஒன்னு யூனி அப்படின்னா ஒன்னு அர்த்தம். ஸோ அப்போ n equal to 1 பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ யூனிகிராம். அண்ட் தென் n equal to 2 கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பைகிராம். 3 நாட் ட்ரைகிராம். அண்ட் தென் 5 அப் டு 7 அப் டு 10. ஸோ எந்தெந்த கிராம்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நம்மளால ப்ரீடிஃபைண்டா கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் n கிராம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா என்னோட இன்புட் சென்டென்ஸ் ஈக்குவல் டு you will face many defeats in life but never let yourself be defeated. ஸோ ஏதோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சென்டென்சஸ்ல இருந்து என்னோட யூனிகிராம் அப்படிங்கும்போது ஒன் வேர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வந்து ஒன் வேர்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் யூனிகிராம்ஸ் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னோட என்கிராம்ஸ் மெத்தட் ஆஃப் என்னோட ஃபங்க்ஷன் ஆஃப் sentence starts place and then comma n method. So n அப்படிங்கும்போது என்னோட நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ். ஸோ அப்போ ஃபார் ஐட்டம் என் யூனிகிராம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். இதுவே 2 கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வேர்ட், அடுத்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அப்படி ஜாயின் பண்ணி என்னோட டேட்டா ரிப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இஸ் பைகிராம். இதுவே ட்ரைகிராம் கொடுத்தோம் அப்படின்னா 3 ஃபார்மேட்ல பிளேஸ்ட் ஆகும். ஸோ அப் டு இதுல எத்தனை வேணாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும். கிளியர் ஆடாமா? என்கிராம்ஸ் புரியுதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா TF-IDF வெக்டரைசர் சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி செக் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டா ஆமா எம்எஸ்சில நீங்க வந்து TF-IDF வெக்டரைசர் எல்லாம் படிச்சிட்டீங்களா? இல்ல இன்னமேட்டு தான் படிக்கீங்களா? எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கோடிங்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட டாக்குமெண்ட்ஸ் கலெக்ஷன். ஸோ தேர் ஆர் 5 டாக்குமெண்ட்ஸ். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அனலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ D1 ஈக்குவல் டு திஸ், D2, D3, D4 அண்ட் தென் D5. இதுல TF அப்படின்னா என்னன்னா டேர்ம் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் டேர்ம் அப்படின்னா a individual word is called as term. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாக்குமெண்ட் 1ல தட் இஸ் D1 ஓட terms என்னென்ன அப்படின்னா these are the terms. So the house had a tiny little mouse. So அப்ப டோட்டலா எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? 4 4 3 7 வேர்ட்ஸ் இருக்கு. So அப்போ 7 terms. So அப்ப அந்த 7 termsல இந்த தங்கிறதோட term frequency TF வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா how many times the word appeared in a document. So how many times அப்படின்னா 1 time. So 1 divided by the total number of terms in a document. So the total number of terms எத்தனை இருக்கு? 7 இருக்கு. So அப்போ என்னோட இந்த தாங்கிறதுக்கான TF வேல்யூ என்ன அப்படின்னா 1/7. So அப்போ 1/7 அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ that is the TF value of இது ஐடியா. Okay, so that is the TF value. Okay வாமா? புரியுதா?
TF value அப்படின்னா term frequency. So term frequency means அந்த particular term how many times present in a document அப்படிங்கறத மேல போட்டு அந்த வேல்யூ மேல போட்டு divided by how many terms in a documents, total terms in a documents போட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ தான் என்னோட TF value of a particular word or particular term. அதே மாதிரி D1 க்கு கண்டுபிடிப்போம், then D2, D3, D4, D5. ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்லயுமே அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் எத்தனை டைம் அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கறத இண்டிவிஜுவலா கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் TF வேல்யூ, term frequency வேல்யூ. இதுவே IDF-னா என்ன அப்படின்னா இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. வாட் இஸ் மீன் பை டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா இப்போ இந்த தங்கிற வேர்டு எத்தனை டாக்குமெண்ட்ஸ்ல பிளேஸ்ட் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த எத்தனை டாக்குமெண்ட்ல அப்பியர் ஆயிருக்கு, 5 டாக்குமெண்ட்ஸ்லயுமே அப்பியர் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த மவுஸ்ங்கிறது எத்தனை டாக்குமெண்ட்ல அப்பியர் ஆயிருக்கு, 1, 2 and then 3 and then 4 and then 5. இதுவும் 5 டாக்குமெண்ட்ஸ்லயும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ டைனி அப்படிங்கிறது இங்க மட்டும்தான் அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அப்போ the document frequency of tiny என்ன அப்படின்னா 1/5. clear ஆமா, புரியுதா? yes, clear ஆ? TF IDF value TF DF value calculation புரியுதாமா? term frequency and then document frequency புரியுதா? next program போலாமா? ஓகேமா, ஓகேமா, good, thank you. okay, so the next one என்ன அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ற ரெண்டு வெக்டரைசர்ஸ் என்னென்ன அப்படின்னா TF IDF vectorizer and then TF IDF transformer, then count vectorizer. ஸோ இது மூணுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஹோல் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டை கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி அதுல அந்த பர்டிகுலர் டேர்ம் அண்ட் தென் பர்டிகுலர் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி என்னோட வெக்டரைசரா மாத்துறதுக்கு, தட் இஸ் வெக்டர் ஃபார்ம்ல மாத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதா இந்த மூணு வேல்யூ. ஸோ மெயினா நம்ம யூஸ் பண்றது இந்த TF IDF வெக்டரைசர் அண்ட் தென் கவுண்ட் வெக்டரைசர். ஸோ கவுண்ட் வெக்டரைசர் எதுக்காக அப்படின்னா how many times the word present in the document or how many the word contains the documents அப்படிங்கறத சொல்றதுக்காக யூஸ் பண்றது தான் கவுண்ட் வெக்டரைசர். தட் மீன்ஸ் கவுண்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஸோ அப்போ கவுண்ட் வெக்டரைசரை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ தட் மீன்ஸ் என்னோட வேல்யூ வந்து கால் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் எதுல இருந்து நம்மளுக்கு இந்த வெக்டரைசர்லாம் வரும் அப்படின்னா sklearn பேக்கேஜ்ல இருந்து வரும். இப்போ எப்படி நம்ம NLTKன்னு போட்டோம் இல்லையா, அது மாதிரி இந்த வெக்டரைசர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே எங்க இருந்து வரக்கூடியது அப்படின்னா என்னோட ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் placed in a sklearn library. ஓகேவா? ஸோ அப்போ sklearn dot feature extraction of text. So these are the feature extraction techniques. ஓகேவா? ஒரு ஹோல் டேட்டால இருந்து it is a collection of dataல இருந்து or more valuesல இருந்து எனக்கு தேவையானதை நான் retrieve பண்றேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன், இல்ல அதுல இருந்து ஓவரால் வியூவை நான் அனலைஸ் பண்றேன் அப்படிங்கும்போது வரதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் பேர். ஓகே, ஸோ அப்போ இதுக்காக யூஸ் பண்றதுனால அந்த பேக்கேஜ் நம்ம என்ன அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ sklearn dot feature extraction dot text import TF IDF vectorizer or count vectorizer or TF IDF transformer. Okay, so before after that நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட input documents கொடுக்கணும். ஸோ அப்போ docs equal to the house adult. ஸோ எத்தனை டாக்குமெண்ட்ஸ் எத்தனை டாக்குமெண்ட் வேல்யூஸ் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். பட் அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார கலெக்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். So this is the list containing 5 documents. Okay va? So next one, after that என்ன பண்ணனும் அப்படினா count vectorizer initialize பண்றேன். So அப்ப count vectorizer எனக்கு என்ன பண்ணும், எத்தனை word present ஆயிருக்கு, ஸோ அப்போ அது எத்தனை டேட்டாவா அனலைஸ் ஆயிருக்கு, எத்தனை டாக்குமெண்ட் இருக்கு, அதுல எத்தனை டேர்ம் யூனிக் டேர்ம் இருக்கு அப்படிங்கறத எனக்கு கொடுக்கும். ஸோ 5 rows and then 16 columns, that is 16 unique words உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா,
அதாவது ரிப்பீட்டட் வேர்டை விட்டுரும். யூனிக் வேர்டை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா 16 யூனிக் வேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் 5 ரோஸ் அப்படின்னா there are 5 டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் த அவுட்புட். ஓகேவா? ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் கவுண்ட் வெக்டரைசர். ஓகே. ஸோ ஆஃப்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட டிஎஃப் ஐடிஎஃப் வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ டிஎஃப் ஐடிஎஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்குள்ளார நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் யூஸ் ஐடிஎஃப் வேல்யூஸ் அண்ட் தென் டிஎஃப் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் திஸ் இஸ் ஒர்க்கிங். ஸோ அப்போ டிஎஃப் ஐடிஎஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் என்னோட ஸ்மூத் வேல்யூ அண்ட் தென் அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேண்டாஸ் யூஸ் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் அதோட டிஎஃப் ஐடிஎஃப் வெயிட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ டிஎஃப் ஐடிஎஃப் வெயிட்ஸ் அப்படிங்கும் போது என்னோட டிஎஃப் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஐடிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க கொடுத்த நம்ம ஹேண்ட் ஓவரா போட்ட கால்குலேஷனும் இந்த வேல்யூஸும் சேமா கிடைக்கும் நமக்கு. ஸோ தட் இஸ் த ஒன். ஓகே. ஸோ அடுத்தது இது என்ன அப்படின்னா டிஎஃப் ஐடிஎஃப் ஓட ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரியே தான் இதுவும் இந்த சேம் ஒன். ஓகேவாமா? ஸோ ஓகே. ஸோ இவங்க வந்து அசெண்டிங் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால இப்படி வருது. இதுல வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர் ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்துடும். லோட் ஆயிட்டு இருக்கு. வந்துச்சா? ஸோ அசெண்டிங் வேல்யூஸ் தட் இஸ் என்னோட ஆல்பபெட்டிக்கல் ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னாலும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ ஏன் அவங்க வந்து ஃபால்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஐடிஎஃப் வேல்யூ ஜீரோஸ் வரதுனால அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்ல இருந்து இருக்கிற வேல்யூஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டரைசர். ஸோ அதோட ஃபார்மேட்டும் மீதி மேல நம்ம கண்டுபிடிச்சதுக்கான வேல்யூஸும் சேமா தான் வந்திருக்கும். ஓகேவா? அங்கேயும் இங்கேயும் செக் பண்ணீங்கன்னா அதாவது TF-IDF vectorizer and then TF-IDF value factor transformer ரெண்டுமே யூஸ் பண்ணாலும் நம்மளோட ரிசல்ட் என்ன அப்படின்னா that is the same one. So what is the benefit அப்படின்னு கேட்டோம்னா TF-IDF vectorizer வந்து நம்ம ஹேண்ட் ஓவர்ல போடுற மாதிரி 1 by 1 கால்குலேட் பண்ணி அதுல வேல்யூஸ் எனக்கு கொடுக்கும். பட் TF-IDF transformer வந்து ஓவரால் ப்ரொசீஜரை கொடுத்துரும் நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேவாமா? எதுவும் டவுட் இருக்கா அதுல? So the next one once again okay. So இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஒரு ஒரு பர்டிகுலர் வேர்ட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா
அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ளாயே ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கும் எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல எந்த 2 டாக்குமெண்ட் சிமிலரா இருக்கு. ஸோ வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல ஒரே ஒரே பர்டிகுலர் கான்செப்டை சொல்ற மாதிரி வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நம்ம யூஸ் பண்ண அதே சேம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து PFIDF வெக்டரைசர் யூஸ் பண்றோம். the same input and then இதுல என்ன மெயினா கண்டுபிடிப்போம் அப்படின்னா that is cosine similarity ன்னு சொல்லுவோம். ஸோ என்னோட சிமிலாரிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரிக் என்ன அப்படின்னா cosine similarity. அதே மாதிரி இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா Manhattan distance இருக்கு. அண்ட் தென் இந்த மாதிரி வேரியஸ் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் இருக்கு. மெஷர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்ஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம இங்கே கொஸ்டின் சிமிலாரிட்டிஸை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ PFIDF வெக்டரைசர் யூஸ் பண்ணி ஒரு 2 டாக்குமெண்ட் நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு PFIDF வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த TF-IDF வேல்யூஸ். இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன கிராம் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னோட கிராம்ஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபரா இருக்கும் இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு யூனிகிராம் இருக்கும், பைகிராம் இருக்கும், ட்ரைகிராம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பேஸ்ட் ஆன் தட் வேர்ட்ஸ் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட சிமிலாரிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த சிமிலாரிட்டி வேல்யூஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், என்னோட கொசைன் சிமிலாரிட்டி கண்டுபிடிக்க போறேன். ஸோ கொசைன் சிமிலாரிட்டி மீன்ஸ் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஆர் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டுக்கும் உள்ள சிமிலர் டைம்ஸ். ஸோ இதுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க குரூப்ல ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுல 2 பேர் க்ளோஸ்டா இருப்பாங்க. ஒரு 15 பேர் இருக்கீங்கன்னா அதுல ஒரு 3 பேர் க்ளோஸ்டா இருப்பாங்க. அந்த க்ளோசிங் எப்படி இருக்கும், அந்த பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இவங்க வந்துட்டு இவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்னா அவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இவங்க என்னென்ன மாதிரியான அவங்களோட மைண்ட் தாட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்க அந்த குரூப்பிங்ல இருக்கிற அவங்களுக்கும் மைண்ட் தாட்ஸ் இருக்கும். ஸோ அதே ஃபார்மேட்ல தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கொசைன் சிமிலாரிட்டி. ஸோ அப்போ அந்த கொசைன் சிமிலாரிட்டி அப்படிங்கும்போது ஃபைண்ட் த சிமிலர் ஐட்டம்ஸ். ஒரு ஐட்டம் இருக்கு, ஸோ அந்த ஐட்டம்ஸ்க்கு சிமிலரான வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ அப்போ அதுக்கான வேல்யூஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கொசைன் சிமிலாரிட்டி அது டிஃபால்ட் ஃபங்க்ஷனே இருக்குடா. ஸோ அதனால அதை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம இங்க என்ன பண்ணிக்குவோம்னா என்னோட ஸ்கோர் வேல்யூ அண்ட் தென் என்னோட சிமிலர் ஐட்டம்ஸ். ஸோ அப்போ என்னோட ஒவ்வொரு ஈச் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 0.111144 ஃபார் த டாக்குமெண்ட் ஹேஸ் அ ஹையஸ்ட் சிமிலாரிட்டி ஸ்கோர். ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ல தான் என்னோட ஹையர் வேல்யூஸ் இருக்கு, என்னோட சிமிலர் வேல்யூ ஹையா இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் தான் எல்லாத்துக்கூடையுமே கம்பேர் பண்ணும்போது gives the best value, best similar value of the doc collection அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். So that is the one application of NLP TF-IDF vectorizer. And then ஓகேம்மா. ஸோ எதுவும் டவுட் இருக்கா, கொஸ்டின் கேட்கலாம். எதுவும் டவுட் இருந்தா கொஸ்டின் கேட்டுக்கோங்க. எனி டவுட்மா? ஓகே மேம். நான் ஷாலே வைண்ட் அப்? ஷூர் மேம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். ஓகே மேம். கைஸ் எல்லாத்துக்கும் உங்க மெயில் செக் பண்ணீங்கன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ எல்லாருமே ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. தேங்க்யூ மேம்.